என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே சாமஹத்தானி. ஒரு முகூர்த்தமோ ஒரு க்ஷண நேரத்திலோ பகவானுடைய நாமத்தை சொல்லாமல் போனால், சிந்திக்காமல் போனால் அது பெரும் ஆபத்தை விளைவிக்குங்கிறார்கள். என் கஜேந்திராழ்வான் கூப்பிட்டானோ இல்லையோ, நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் நாரிடர நீக்காய்ன்னு. அது எப்போது? பரமாபதமாபன்னா மனசா சிந்தையத் ஹரிம். பெரிய ஆபத்து வருங்கால் கஜேந்திரன் கூப்பிட்டான். அப்ப இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியறது, ஆபத்து வரும் பகவான அவசியம் கூப்பிட வேண்டும்ங்கிறது. பரமாபதமாபன்னஹான்னு இருக்கு, ஆர்த்தா விஷண்ணா சிதிலாச்ச பீராக இருக்கு, வனேரணே சத்ருஜலாக்னி மத்தியே இருக்கு. இது இத்தனையிலையும் இந்தந்த ஆபத்து நீங்கிறதுக்கு பகவான நினைங்கோல் இருக்கிறதுனாலே இஷ்ட நிவர்த்திக்கு பேர் பாட வேண்டும். என்ன, அவருக்கு அருகில் இருந்தா பயம் தொலையுங்கிறா. அருகர் இருக்கிறதுன்னு இப்போ ராத்திரி 9 மணி ஆனால் எனக்கு பயம் வந்துடும். ஏன்னா இந்த தெருவிலேயே தான் நான் 4வது வீட்டில் இருக்கேன். இங்கே 9 மணிக்கு கோவில் சாத்திருவா, அப்புறம் நான் இங்கே கோவில் இருக்க முடியாது, அதனால பயம் வந்துடும்னா அப்போ அர்ச்சகர் சுவாமி கிட்ட சொல்லி ராத்திரி முழுக்க திறந்து வச்சு இங்கேயா நம்மளை உட்கார வைக்க முடியும்? அவரோட நெருக்கமாக இருந்தால் பயம் தொலையும்னா அதுக்குன்னு எல்லாரும் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியாது. அவர் மட்டும்தான் இருப்பார். கதவை சாத்தச்சான் சாத்துவா, மத்தியானமான சாத்த தான் சாத்துவா. ஆனால் ஸ்லோகத்தில் அப்படி இருக்கே, நெருக்கமாக இருந்தால் தான் நமக்கு பயம் போகும், விலகினா பயம் வந்துடுமேன்னா அதுக்குத்தான் மாற்று மருந்து நாம சங்கீர்த்தனம். ஏன்னா பகவான் பக்கத்திலேயே எப்பவும் உட்காண்டிருக்க முடியாது, அவருடைய திருநாமங்கள் எப்பவும் இருக்கிறது இல்லையோ. நாம இருக்கிற இடத்துல இந்த நாமத்தை சொல்லிட்டே இருக்கலாமே. அதுக்கு 9 மணியா 12 மணியா 4 மணியா 6 இப்ப கேட்க போறா? நாம எப்பவும் திருநாமத்தை சொன்னால் அப்ப நாமங்கள் அவனுக்கு பிரதிநிதியாய், ஏன் அவனே ஆக இருந்து நம் பயத்தை போக்கிக் கொண்டே இருக்கும். அதனால பேர் பாடி தீங்கின்றி நாடெல்லாம், அவன் திருநாமங்களை பாடினால் நாடத்தனையும் தீங்கின்றி நன்றாக ஆகும். அப்ப தீங்கு நீங்குதல்ங்கிறது தான் அனிஷ்ட நிவர்த்தி. அதை 2வது தெரிவிச்சுட்டார். அப்ப பகவானுக்கு பல்லாண்டு பாடுறது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. பேர் பாடி தீங்கின்றி நாடெல்லாம் நம்முடைய அனிஷ்டங்கள் அத்தனையும் தொலைந்து போவது. அனிஷ்டம் தொலைஞ்சு விட்டா போருமா? நாமே கூட நேற்று வரைக்கும் எங்கெங்கேயோ சுத்திருந்தோம், சாயங்காலமானா எங்கேயோ போடுவோம், ஒரு இடத்துக்கு கோவிலுக்கு வரமாட்டோம், ஒன்றுத்துக்கு ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபடவே மாட்டோம், ஒரு உபன்யாசம் ஒரு நல்ல சங்கீதம் பஜனைக்கு போகவே மாட்டோம், எங்கேயோ சுத்திருந்தோம். சரி, நல்ல உபதேசம்லாம் ஆரோ பண்ணா, வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் பண்ணா, மனசு தெரிஞ்சு போச்சு, அது எல்லாத்தையும் விட்டுட்டேன், இனிமேல் நான் அந்த பக்கம் போகலை அப்படின்னுட்டு சாயங்காலமானா கதவை சாத்திண்டு தன் உள்ளுக்குள்ளேயே உட்காந்துக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அப்பா அம்மாவுக்கு பயம் அதிகமாக போடும். நேற்று வரைக்குமான எங்கேயோ வெளியில் போய் சுற்றிட்டு வந்தான், 4 பேரை பார்த்துட்டான்னு இருந்தான், இப்போ உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு மனசு என்ன ஆகிடுமோ, ஒருவேளை மன அழுத்தம் வந்துடுமோ, நோய் வந்துடுமோ, இவன் எதையானு பிடிச்சிருந்தா தேவையில்லை அப்படின்னு அடுத்தது இவன் பயப்பட ஆரம்பிக்கிறாளோ இல்லையோ. அதனால தீங்கு நீங்கினா மட்டும் போராது, நல்லது வர வேணும். அது எப்படி முக்கியமோ அதே போல இது முக்கியம். நாம ஏதோ ஒன்று இந்த பட்ட பழக்கம்லாம் இருந்தா சரி அப்படின்னு முதல்ல சொல்லிப்போம். ஏதானு பழக்கம் சரியா இருக்கலேன்னு சொன்னா இந்த கெட்ட பழக்கம் போனா போரும், ஒன்றும் கோவிலுக்கு வரணும் அது இதுன்னு நான் பிரார்த்திக்கல, இந்த கெட்ட பழக்கம் போனா போருன்னு. அது போன அன்னைக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு அவளே கேட்பாருங்க, கெட்ட பழக்கம் போயிடுத்தே இப்போ பேசாம இருக்கானான்னு. பேசாம இருக்கிறது தான் பயமா இருக்கு. ஏன்னா வேற ஒண்ணுமே பண்ணலையே, ஏதானு ஒன்றை பிடிச்சிருந்தா தேவையில்ல போல் இருக்கு. ஏன்னா ஒன்றுத்திலையுமே நமக்கு ஆர்வம் இல்லாத இருந்தா மன அழுத்தம் மனநோய் வந்துடும் இல்லையோ. அதனால அடுத்து தேவை, அனிஷ்டம் தொலைஞ்சு விட்டா மட்டும் போராது, இஷ்டம் அடைய வேண்டும், அதுவும் முக்கியம். அதைத்தான் ஆண்டாள் அடுத்து தெரிவித்தாள், திங்கள் மும்மாறி பெய்து. ஆக நாடு தீங்கின்றி போதல், அனிஷ்டம் நீங்குதல். திங்கள் மும்மாறி பெய்தல், இஷ்டம் பெறுதல். எது நாட்டுக்கு இஷ்டமோ அது நமக்கு கிடைக்க வேண்டும். அப்ப அனிஷ்ட நிவர்த்தி, இஷ்ட பிராப்தி, இந்த 2ஐயுமே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, பகவானுடைய பேர் பாடுறதுனாலே அனிஷ்டமும் தொலையும், பேர் பாடுறதுனாலே இஷ்டம் கிடைக்கும். அனிஷ்டம் தொலையுங்கிறதுக்கு சில ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையோ. இஷ்டம் கிடைக்கும்னு சொல்றதே, வேதாந்தகோ பிராமண சியாத், க்ஷத்ரியோ விஜயீ பவேத், வைஷ்யோ தன சமிருத்த சியாத், சூத்ர சுகமவாப்புனியாத். 4 வர்ணத்தவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு பாருங்க. அவரவர்களுக்கு பகவான் எத்தத்தை செய்ய வேணும்னு விதித்திருக்கிறானோ அது கிடைச்சிடும். அதுதான் இஷ்ட பிராப்தி. ஏன்னா இந்த இடத்துல இஷ்ட பிராப்தின்னு சொல்லச்சே, நாம இஷ்டப்பட்டதெல்லாம் பெற்றுக் கொடுக்கும்னு எங்கேயும் சொல்லாதது. ஏன்னா நம்ம ஒழுங்கானது இஷ்டமே படமாட்டோம், அதனால பெருமாள் அதை சொல்லவே மாட்டார். அவர் நமக்கு எதை விதிச்சிருக்காரோ அது கிடைக்கும்னு தான் இங்க சொல்லியிருக்காரு. இப்போ பிராமணனுக்கு வேதாந்த ஞானம் ஏற்படும், வேதாந்தகோ பிராமண சியாத், க்ஷத்ரியனுக்கு வெற்றி கிட்டும். இப்ப அர்ஜுனன் சண்டை போட ஆரம்பிக்கிறச்சே கண்ணன்ட்ட என்ன பிரார்த்திப்பார்? நல்ல வேதாந்த ஞானம் வரட்டும் அப்படின்னு கேட்டுண்டா அவர் போய் சண்டை போட ஆரம்பிப்பார். போடுற சண்டையில வெற்றி கிட்டணும் தானே பிரார்த்திப்பா. அதனால க்ஷத்ரியோ விஜயீ பவேத்,
க்ஷத்திரியனுக்கு யுத்தம் செய்து நாட்டை காக்க வேண்டும், அவனுக்கு வெற்றி தேவை. க்ஷத்ரியோ விஜயீ பவேத். வைஷ்ய தன சமிருத்தஸ்யாது. இந்த நாட்டை நடத்த வேண்டியது, அதற்கு வேண்டிய செல்வத்தை கொடுத்து கோயில்களை நன்றாக பராமரித்து வேண்டிய நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள்லாம் பண்றதுக்கு பணம் வேணும் இல்லையோ, அதை வைஷ்யந்தான் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்க வேண்டும். வைஷ்யோ தன சமிருத்தஸ்யாது. அவனுக்கு இஷ்டமான தன சமிருத்தி கிட்டட்டும். இதுல ஒன்று தோணும் நமக்கு. இப்போ அப்போ ஒன்னொன்னுலையும் எது சொல்லியிருக்கோ அதை தவிர இன்னொன்று அவளுக்கு கரைக்க கடாதோ சாமீன்வா. ஏன்னா நம்ம நப்பா செங்க விட்டுது. இப்போ வேதாந்தம் மட்டும் பிராமணனுக்கு வரும், விஜயம் மட்டும் க்ஷத்திரியனுக்கு கிட்டும், பணம் மட்டும் ஐஸ்வர்யனுக்கு வைசியனுக்கு கிட்டும்னுட்டா அப்போ அவருக்கு கிடைக்கிற பணம் பிராமணனுக்கு கிடைக்காதோ? பிராமணனுக்கு கிடைக்கிற ஞானம் வைசியனுக்கோ க்ஷத்திரியனுக்கோ வரவே கூடாதோ? இப்படி நம்ம குழம்புவோம் இல்லையோ. அவனவனுக்கு எது தேவையோ அது நிச்சயமாக கிட்டும். ஆனா கைங்கரியத்துக்காக கிட்டும். எந்த வர்ணத்தவர்களுக்கு ஞானம் தேவை, அது இல்லாம மோட்சம் பட முடியாது. எந்த வர்ணத்தவர்களுக்கு கண்டிப்பா பிரபத்தி தேவை, அது அவசியம் நாம் பண்ணித்தான் போக வேண்டும். ஆனால் அது மட்டும் இல்லையே, வாழற போது எதுல நாம ஈடுபடணுங்கிறது முக்கியம் இல்லையோ. பொதுவானது எல்லாத்தையுமே எல்லாருக்கும் பெருமாள் கொடுத்துருவார். அவர் அதை தடங்கரே பண்றதில்லை. இப்போ அடிப்படையில நமக்கு இப்ப எதை கொடுக்காத வச்சிருக்காரு யோசிச்சு பாருங்க. நம்ம ஆசைப்பட்டு இருக்கிறதெல்லாம் மேல மேல போறதுக்கு தான் ஆசைப்படுறோமே தவிர சொல்றச்சே இப்படி சொல்லிடுவா, அரசாண் வயத்துக்காக எவ்வளவு ஓட வேண்டியிருக்குன்னுட்டு. இப்ப எல்லாருக்கும் சுமார சம்பளம் ஆரம்பிக்கச்சே 20,000 ரூபாய், அது மேல 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். இப்போ 1.5 லட்சம் சம்பாதிச்சா தான் அரசாண் வயிற்றுக்கு சோறு போட முடியும் போல் இருக்கு. என்ன சொன்னவர் அரசாண் வயிற்றுக்கு சோறுங்கிறார். அரசாண் வயிற்றுக்கு தேவை 1000 ரூபாய். அதுக்கு மேல நிச்சயமா ஒரு மாசத்துக்கு தேவையில்லை. அதுக்கு மேல சாப்பிட்டா ஆஸ்பத்திரியில் தான் படுத்துட்டு இருக்கணும். ஏன்னா இவர் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்காக மொத்தத்தையும் சாப்பிட்டே தீர்த்தார்னு வச்சுங்க, அப்புறம் இவர் வீட்டில் இருக்கவே முடியாது. ஆரோக்கியத்துக்கு தேவை மிதமான ஆகாரம். ஆகாரம் கட்டுப்பட்டு இருந்தா தான் ஆரோக்கியம் கிட்டும். எதற்காக சொல்ல வந்தேன்னா, அடிப்படை தேவையெல்லாம் பெருமாள் கொடுத்து தான் வச்சிருக்கார். அது கொடுக்காது இருக்கவே மாட்டார். நாம தேவையெல்லாம் நமக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய நிலை, இதுக்கு ஆசைப்பட்டு தான் நாம உழைச்சிட்டு இருக்குமே தவிர அது தேவையில்லையே. வேதாந்தகோ பிராமண சியாது, க்ஷத்ரியோ விஜயீ பவேத், வைஷ்ய தன சமிருத்த சியாது, சூத்ர சுகம் அவாத்மியாத். சூத்ரனுக்கு நல்ல சுகம் கிட்டுகிறது. அவனுக்கு சுகம் என்ன? கைங்கரியம் பண்றதுனால எப்பேற்பட்ட சுகம்? பகவானுடைய திருவடிகளிலிருந்து பிறந்திருக்கிறபடியால் முதல் சுகம் பிறக்கர்ச்சேவே. ஏன்னா அவர் பிறக்கரிச்சே திருவடியில இருந்துன்னா மற்றதெல்லாத்துக்கும் ஓரளவுக்கு அகங்காரம் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. பிரம்மத்தினுடைய வாயிலிருந்து நாம் பிறந்தேன், ஒருத்தர் அகங்கரிச்சு விடலாம். தோள்களிலிருந்து பிறந்தேன், அகங்கரிக்கலாம். திருவடின்னு சொன்னாலே ஜன்ம சித்தமொல்லு, அது நமக்குன்னு இருக்கிறது. ஆனால் அதே போல இப்போ பிராமணர்களா பிறந்தவர்களுக்கு அந்த அகங்காரம் தொலைஞ்சு வருது. இப்ப பிராமணராத்தான் கூறத்தாழ்வான் அவதரித்தார். அதுக்குன்னு அவருக்கு பிராமணருக்குரிய அகங்காரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லேன்னு தானே எல்லாருமே சொல்றார்கள். ஆகையால் யாருக்கும் எந்த நல்லெண்ணமும் பழக்க வழக்கத்தால் வரும். பிறந்திருக்கும் போது எப்படியோ நாம பிறந்துடுறோம், அதை மாற்ற முடியாதுன்னு வச்சுங்க. ஆனா நம்முடைய பழக்கத்தால நல்லோனாக வாழலாம் இல்லையோ. நாம் பழக்கத்தாலே ராவணனா வாழ போறோமா, பழக்கத்தாலே நடைமுறையால விபீஷணனா வாழ போறோமா? இவ்வளவுதான் கேள்வி. ஏன்னா யாருக்குமே மோட்சம் உண்டுன்னு பகவான் சொல்லிட்டார். இன்னார் என்ன யாருன்னு அதை பிரிச்சு கூட பேசவே இல்லை. அதனால் சுகம் சூத்திரன் அடைகிறான். இந்த 4 இஷ்டப்பிராப்தியை குறிக்கும். எது செய்தால் நாம சங்கீர்த்தனம் பண்ணினால். அப்ப உத்தமன் பேர்பாடி மும்மாறி பெய்யும். 3 தடவை மழை பொழிகிறதுங்கிறது இஷ்டப்பிராப்தி. அது அத்தனையும் நமக்கும் கிட்டும். நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ, தீங்கத்தனையும் நீங்கி போயிடும். நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ, நல்லதத்தனையும் கிட்டும். இப்ப 3 பார்த்துட்டோம். பல்லாண்டு பாடுதல், அனிஷ்டம் நிவிருத்தமாதல், இஷ்டம் கிடைத்தல். இப்ப கடைசி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்கெடுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. ஜகத்து முழுக்க நீங்காத செல்வம் நிறைய வேண்டும். அது என்னது நீங்காத செல்வம்? கீழே தான் மும்மாறி பெய்துன்னு சொல்லியாச்சு. அப்புறம் பள்ளல் பெரும் பசுக்கள், குடன் நிறைக்கும் பால், ஊடு கயலுகள, சென்னல், எல்லா செல்வத்தையும் சொல்லியாச்சே. இப்ப என்ன கடைசியில ஒரு நீங்காத செல்வம்? அப்ப கீழே இருக்கிறதெல்லாம் நீங்குகிற செல்வம்னு ஆயிடுத்து இல்லையோ. இப்ப சொல்றது நீங்காத செல்வம்ன்றாலும் இல்லையோ. நீங்காத செல்வம்னு பார்த்தா மோட்சானந்தம் தான். அதுதான் நித்தியமான செல்வம். நமக்கு சாதாரண செல்வம் இவ்வுலக அனுபவம், அடுத்த செல்வம் அவ்வுலகமான ஸ்வர்க அனுபவம், நீங்காத செல்வம் வைகுண்டத்திலே பரமபுருஷனுடைய அனுபவம். அப்ப ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நீங்காத செல்வம் நிறைய வேண்டும், மோக்ஷானந்தமும் கிட்ட வேண்டும். இன்னும் 3ஐயும் சேர்த்து தெரிவித்தாள் ஆண்டாள். அப்ப இந்த லோகத்திலே இருக்கும்போது தீங்கு நீங்க வேண்டும், பேர்பாடி, மும்மாறி பொழிய வேண்டும், பேர்பாடி, நீங்காத செல்வம் நிறைய வேண்டும், பேர்பாடி.
அப்ப அனிஷ்டம் தொலைவதோ, சாமானிய இஷ்டங்கள் கிடைப்பதோ, மீளாத இஷ்டமான மோட்ச பிராப்தி ஏற்படுவதோ, இவை அனைத்தும் நாமசங்கீர்த்தனத்தாலே நடக்கும். சரி, இதை மூணு இந்த பக்கம் வச்சுட்டாலே, இந்த பக்கம் வைத்தது ஓங்கி உலகளந்த உத்தமன் பல்லாண்டு பாடுங்கோ நாமசங்கீர்த்தனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னது எதற்கென்னால் ஒரு சிறு வித்தியாசம். இந்த கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்களும் கேட்டிருப்பீர்கள். அந்த கதையை சொல்லி இதை பார்த்தோம்னா சட்டுன்னு நமக்கு புரிஞ்சு போடும். ஒரு நல்ல மாணிக்கக்கல், அது எங்கேயோ போய் சமுத்திரத்தில் விழுந்து ஒரு மீனோட வயத்தில் போய் அகப்பட்டு நொடுத்து. அந்த மீனை ஒரு செம்படவன் பிடிச்சான். பிடிச்சு அவன் கொண்டு விட்டுட்டான், நாட்டில் கொண்டு விற்றுட்டான். அது விற்றவன் ஆரோர்த்தன் சாமானிய இடத்துல அது கிடச்சிது. அவனுக்கு அது ஒன்றும் புரியல. அவனே ஒரு செம்படவன் தான். அவன் ஏதோ அதை கொண்டு மீன் எடுத்துன்னு வந்தோம், அவனுக்கு ஒன்றுமே புரியல. இவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். இந்த செம்படவன் கையில் வச்சுன்னு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தான். அன்று சோற்றுக்கு ஏதான வழி கிடைக்குமா, பளபளான்னு கல் இருக்குது, இது யார்கிட்டையான்னு கொடுத்தா 4 காசு கிடைக்குமான்னுட்டு அந்த ஊரில் இருந்த பெரிய செட்டியார் வியாபாரி, அவரிடத்துல போய் இதுக்கு எவ்வளவு கொடுப்பீர் அப்படின்னு கேட்டான். எப்பவும் வியாபாரின்னா எதிராளிக்கு எவ்வளவு இதை பற்றி ஞானம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவன் நல்ல வியாபாரி. அது விலை வைக்கிறதுக்கும் சரி, விலை கொடுக்கறதுக்கும் சரி. அது தெரியலேன்னா இவரால் வியாபாரமே பண்ண முடியாது. அவர் கொண்டு வந்து மாணிக்கத்தை கொடுத்தவொடனே ஏற இறங்க பார்த்தான். இவனுக்கு இன்னைக்கு ராத்திரி ஷோரில் தான் ஆசைன்னு தெரிஞ்சு போச்சு. 50 ரூபா தரேன்னா. அது விலை 1 கோடி. ஆனால் அதுக்கு வெறும் 50 ரூபானா அவனுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் மதிப்பு தெரியல. 50ன்னா இன்னைக்கு பொழுது போச்சு இல்லையோ, சரி கொடுன்னு கொடுத்துட்டான். அதை வாங்கிட்டான், 50 ரூபா வாங்கிட்டு போயிட்டான். இப்போ உடனே வியாபாரி சும்மா இருப்பானா, அவன் அதை எடுத்து நன்னா பளபளான்னு பட்டை தீட்டி இப்போ அது உயர்ந்த மாணிக்கம் அந்த தேசத்தினுடைய ராஜாவிடத்தில் கொண்டு போய் கொடுத்தான். ராஜா வாங்கி என்ன விலை, என்ன விலைன்னு அப்புறம் சொல்கிறேன், இதை உமக்கு தான் கொடுக்கணுங்கிறதுக்கு எத்தனை உலகத்தில் நான் சுற்றிருக்கேன் தெரியுமா அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தான். அந்த சுத்தினத்துக்கு தான் விலை, இப்போ கல்லுக்கு விலை இல்லை. நான் எங்கெங்கேயோ சுற்றி பட்டை போட்டு உமக்காக கொடுத்துருக்கேன்னு இல்லையோ, சரி என்ன விலை, 1 கோடி. ராஜா 1 கோடி ரூபா கொடுத்தார், வாங்கி விட்டார். இப்போ அவர் கைக்கு கல் மாறி போச்சு. மாணிக்கத்தை வச்சுன்னு யோசிக்கிறார், இது நாம் என்ன செய்யலாம், இன்னும் நன்னா பட்டை திருட்டி பக்கத்து தேசத்து சக்கரவர்த்தி நடத்துல 2 கோடிக்கு வித்துடலாமா? செய்யமாட்டார் ராஜா. அவர் அதை வச்சுன்னு பட்டை தீட்டி பார்த்து தனக்கோ தன் மகிழ்ச்சிக்கோ தன் ராஜகுமாரனுக்கோ கழுத்தில் ரொம்ப ஆச்சரியமா ஆபரணம் பண்ணி போட்டுடுவார். அப்போ ராஜா தானே அனுபவிச்சுட்டார் இல்லையோ, மாணிக்க கல் 3 கை மாறி போச்சு. 50 ரூபாய்க்கு மாறித்து, கோடி ரூபாய்க்கு மாறித்து, மாறவே இல்லை, சுகம் கொடுத்தது. இந்த 3 தான் வித்தியாசம். அந்த மாணிக்க கல்லுங்கிறது தான் நாமசங்கீர்த்தனம். நாமசங்கீர்த்தனம்னு பகவானுடைய திருநாமங்களை சொல்கிறோம் இல்லையோ, அது மாணிக்க கல்லை போலே. அதை வேணும்னா எனக்கு வியாதி தொலையணும், இந்த லோகத்தில் வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி எத்தனைக்காகவோ பயன்படுத்தினால் செம்படவன் 50க்கு வித்தா போலே. செம்படவன் எப்படி மாணிக்கக்கல்ல 50 ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டானோ, அதை போல நாமும் நாமசங்கீர்த்தனத்தை வச்சுருந்து ஏதேதோ பயனுக்காக அதை சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையோ. இது முதல் நிலை. 2வது நிலை, 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரி வித்தானோ இல்லையோ, அது மோட்சம் வேணுங்கிறதுக்காக நாமசங்கீர்த்தனம் பண்ணுறா போலே. இந்த லோகத்தை ஐஸ்வர்யத்தை கேட்கலே, ஆனால் அந்த லோகத்து இன்பம் மோட்சம் கிடைக்குமா, அதுக்காக நாமசங்கீர்த்தனம் பண்ணுறேன்னார். கொஞ்சம் தேவலை, ஆனாலும் வியாபாரம் தான். 1 கோடி ரூபாய் மாறினது. இன்னொருத்தர் ராஜாவிடத்தில் போனால் அவர் ஒன்றும் அதை கை மாற்றவே இல்லை. அவர் நீரே அதை கொடுக்கவே இல்லைன்னா, எப்பேற்பட்ட மாணிக்கம், இது எதுக்கு நான் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுப்பேன், நான் போட்டு ஆனந்தப்பட்டுட்டேன் அப்படின்னாரோ இல்லையோ. அதே போல சஹஸ்ரநாமத்தை சொல்லுபவன், உத்தமனுடைய பெயரை பாடுபவன், பாடும் இன்பத்துக்காகவே பாடினால் அது ஸ்வயம் பிரயோஜனம்னு சொல்லுவார்கள். இதை மற்றொரு இன்பத்துக்காக பாடுவதில்லை. சில பேர் மகாத்மாக்கள் கிட்டத்தட்ட பல பேரை பார்த்தா 30 வருஷமா சுவாமி, 40 வருஷமா சுவாமி, நித்தியப்படி நான் சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கேன். இது நம்ம தேசத்தில் எத்தனை பேர் இருக்கா தெரியுமா? நான் இந்த கோட்டிலே எத்தனையோ பேர் இருப்பா. நான் நித்தியப்படி சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கேன்னுவா. எதுக்கு? அவர் பிறந்த ஒரு 10 வயசு ஆகி சொல்ல ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு 50-60 வயசு ஆயிருக்கும். என்னானாலும் சரி சுவாமி, சஹஸ்ரநாமம் சொல்லாது இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காருன்னா அப்போ என்ன அர்த்தம்? இதை எந்த பயனுக்காகவும் அவர் சொல்லலேன்னு அர்த்தம். இல்லைன்னால் ஒரு பயனுக்காக சொல்கிறோம்னா அது கிடைச்ச உடனே அடுத்த நாள் சோம்பலாக நம்ம தூங்கிடுவோம், சொல்லவே மாட்டோம். இன்னத்துக்காகன்னு மட்டும் ஒன்று செய்தால் அது நித்தியமாக இருக்கவே இருக்காது. அந்த பலம் கிடைச்ச உடனே அது தடைப்பட்டு போடும். அதனால தான் நம்ம பூர்வர்கள் நித்தியானுசந்தானம், நித்திய கர்மானுஷ்டானம், நித்திய ஆராதனம்ங்கிறா. இந்த நித்திய சொல்லு சேர்ந்து கொடுத்துனாலே அது எதையும் எதிர்பார்க்காதுன்னு அர்த்தம். இப்போ தினப்படி 365 நாளும் திருப்பாவை சொல்லணும். அந்த பெருமை இந்த ஒரே பிரபந்தத்துக்கு தான் உண்டு. மற்ற எந்த 24 பிரபந்தத்தை எடுத்துட்டாலும் அது அனத்தியன காலத்தில் சொல்ல முடியாது. ஆனால் இந்த திருப்பாவைங்கிற 30 பாசுரம் மட்டும்தான் அத்தியன வேறுபாடு இல்லாமல் மாதம் 30 நாளும் 12 மாதங்களும் சொல்லப்படுகிற பிரபந்தம் இல்லையோ. அப்போ நித்தியம்னுட்டாலே இது எந்த பலத்தையும் எதிர்பார்த்து அல்ல. ஆகையால் சஹஸ்ரநாமத்தோத்தர் சொல்லிருக்காருன்னா வேறு பலத்தை எதிர்பார்க்காமல் பின்ன ஏதானும் பலம் வேண்டாமா? செஞ்சாலே பலம் வேணுமேன்னா சொல்றதே பலம், சொல்றதுக்காக பலம் அல்ல, சொல்லுவதே பலம். அதைத்தான் ஸ்வயம் பிரயோஜனம்னு சொல்றோம். ஆக நாம் சொல்லுகிறோம், சொல்றதுக்கு அப்படியேதான பயன் வேணும்னு நிர்பந்தமா இருந்தா ராமன் முன்னாடி இருந்து ராமான்னு சொல்லி பாருங்கோ,
அவர் முகம் நன்னா சிரிக்கும். அவ்வளவுதான் பயன். வேற ஒன்றும் நமக்கு நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு பயன் இல்லை. அந்த பயனை எதிர்பார்க்கறது தப்பு இல்லையான்னா, நாம் ஒன்றும் கல்லு கட்ட இல்லை. நம்ம எல்லாரும் மனுஷர்கள் தான். பயனை எதிர்பார்க்கலாம், ஆனா சாதாரண பலத்தை எதிர்பார்க்க கூடாது. உயர்ந்த பகவானுடைய கட்டாட்சம், அவனுடைய புன்சிரிப்பு. என்ன, ஒரு எஜமானன் சிரிக்கணும்னு அடிமை விரும்பக்கூடாதா? பகவானோ சுவாமி, அவர் எஜமானன். அவருக்காக நாம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். பண்ணி பார்த்து சிரிக்கிறதுக்காகத்தானே. இப்போ குரங்கு ஆடுறது பாருங்க, இப்படி ஆடும் அப்படி ஆடும், கொம்பெடுத்து தோளில் வச்சுக்கும், குட்டிக்கரணம் போட்டு காட்டும், தாவி காட்டும். இல்லை நான் கழித்தட்டி சிரிச்சு இந்தா 5 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறோமோ இல்லையோ, அந்த குரங்கு ஆடுற ஆட்டம் தான் நாம் எல்லாரும் ஆடிட்டு இருக்கோம். சுவாமி பகவான் அவனுக்கு முன்பாக ஆடுகிறா போல எதேதோ பண்ணி காட்டி எதையும் கேட்கறதுக்கு இல்லை, அதை அவரா கொடுப்பர். இந்த குரங்கு எங்கிட்ட 5 ரூபாய் கொடுன்னு கேட்குமா? அதுக்கு அந்த கேட்குற சக்தி கூட கிடையாது. ஆடுறது மட்டும்தான் உண்டு. இதே போலத்தான் நாம் அனைவரும் ஏதோ நாம சங்கீர்த்தனம் பண்றோம், பிரதட்சணம் பண்றோம், அங்க பிரதட்சணம் பண்றோம், இங்க இதை மெழுகிறோம், பெருக்கிறோம், திருவிளக்கரிக்கிறோம், மாலை தொடுக்கிறோம், சந்தனம் பண்றோம், ஆராதனை பண்றோம். இத்தனை எதுக்குன்னா, இதை ஆடி ஆடி ஆச்சாரியன் பகவான் அந்த பெருமானுடைய ஒரே முக ஆனந்தத்துக்காக. அதனால நாம சங்கீர்த்தனம் பண்றோம், வேற ஒரு பிரயோஜனம் இல்லை. ஈஸ்வர முகோல்லாசமே பலம், மற்றொன்னல்ல ஸ்வயம் பிரயோஜனம் அப்படின்னு இருந்துவிட்டா மற்றொரு படிக்கு. இப்ப இதை திரும்ப நம்ம பார்த்த விஷயத்துல வச்சு பார்ப்போம். அப்போ சாதாரண பயன்களுக்காக சொல்லலாம், உயர்ந்த பயனான மோட்சத்துக்காக சொல்லலாம், அதுவே பயனாக சொல்லலாம். இதுல எது சிறந்தது? அதுவே பயனாக சொல்றதுதான் சிறந்தது. மற்றதெல்லாம் ஒரு கட்சி, ஆனா அதுவே பயன்னு சொல்றது மட்டும் மற்றொரு கட்சி. ஆண்டாள் அதை அழகா பிரிச்சுட்டா. இப்போ நாடெல்லாம் தீங்கின்றி போதல், அனிஷ்ட நிவர்த்திக்காக நாமங்களை சொல்லுதல், மும்மாறி பெய்தல், இஷ்டப்பிராப்திக்காக சொல்லுதல், இதெல்லாம் 50 ரூபாயை போலே. அதுக்கப்புறம் மோட்சத்துக்காக சொல்லுதல், நீங்காத செல்வம் நிறைகிறா போலே. அதனால இதெல்லாத்தையும் பேர்பாடிக்கு ஒரு பக்கம் வச்சுட்டா. ஆனா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு அவன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுதலுக்காக நாம சங்கீர்த்தனம் நடலையோ, அது ஸ்வயம் பிரயோஜனம். என்ன, பல்லாண்டு பாடுறதுக்கு ஒன்றையுமே நாம் பிரார்த்திக்க மாட்டோம். அதுதான் சிறந்தது மற்றவற்றை விடைன்னு சொல்றதுக்காக உத்தமன் பேர் பாடிக்கு முன்னாடி அதை வச்சுட்டா. அப்ப முன்னாடி பிரிச்சதுக்கும் பின்னாடி வச்சதுக்கு எது காரணம்? பின்னாடி சொன்ன 3ம் தாழ்ந்தது, முன்னாடி சொன்ன 1 தான் உயர்ந்தது. அதனாலதான் அதை முன்னாலே வைத்து ஸ்வயம் பிரயோஜனமாய் பல்லாண்டு பாடுவதற்காகவே நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. அப்ப பேர் பாடுங்கோள் பல்லாண்டு பாடுறதுக்காக, பேர் பாடுங்கோள் அனிஷ்டம் தொலையறதுக்காக, பேர் பாடுங்கோள் இஷ்டம் வளர்றதுக்காக, பேர் பாடுங்கோள் மோட்சம் கிடைக்கிறதுக்காக. இது எதற்காகவும் செய்யலாம். இதெல்லாம் நாட்டாருக்காக சொன்னது. நமக்கு தோணும், நாட்டாருக்காக சொன்னதா இருக்கட்டும், ஆண்டாள் அப்ப எல்லா புருஷார்த்தத்தையும் சொல்லியிருக்காள்னா அப்படி போய் சொல்லலாமா? ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு நல்ல உபதேசம் பண்றாருன்னா, இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு, இந்த 4த்துக்குள்ள 1 தான் வசத்தி பண்ணு இப்படின்னு சொல்லி நிறுத்தினா நம்ம குழம்பியோ போடுவோம். இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன் சொல்லவே கூடாது. எது பண்ணக்கூடாதோ அதை செய்யாதேன்னு சொல்லணும், இல்லை சொல்லாமலான்னு இருக்கணும். எதை செய்ய வேணுமோ அதை மட்டும்தான் சொல்லணும். அதென்ன ஆண்டாள், இது வேணா வாங்கிக்கோ அது வேணா வாங்கிக்கோங்கிற போலே தீங்கின்னு நாடெல்லாம் சொல்லிட்டு, திங்கள் மும்மாறி சொல்லிட்டு, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஓங்கி உலகளந்தான்னு பல்லாண்டு சொல்லலாமா? பல்லாண்டு பாடுறதுக்கு மட்டும்தான் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருந்தா தானே அது சிறந்தது உபதேசிக்கிறாள்னு அர்த்தம். அதை விட்டுட்டு தாழ்ந்தத்தையும் சொல்லி உயர்ந்தத்தையும் சொன்னா அப்ப நாம குழம்பி படுவோமேன்னா, சரி அப்ப வேற விதமா அர்த்தம் பார்ப்போம். இது பார்த்தது இப்ப சாமானியர்களுக்காக நாடெல்லாருக்காக சொன்னது. ஆனா ஆண்டாள் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு எதை சொன்னாள்னால் இந்த விஷயங்கள் அல்ல. வியாதி தொலைகிறத பத்தியோ இல்ல வரையணனே சத்ரிஜலாக்னி மத்தியத்தில் ஏற்படுறத பத்தியோ அல்ல. பின்ன நாடெல்லாம் தீங்கின்றி போக வேண்டும் என்னால் அகங்கார மமகார காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் இவைகள் தொலைய வேணுங்கிறதான் நாடெல்லாம் தீங்கின்றின்னு சொன்னாள். அப்ப பகவானுடைய திருநாமங்களை சங்கீர்த்தனம் பண்ணோம்னா இந்த தீங்குகள்லாம் போடுறதோ இல்லையோ, இது யாரா இருந்தாலும் கேட்டாகணும். மற்ற தீங்கு வியாதி தொலையறத பத்தி கேட்காட்டா கூட அடி எனக்கு அகங்காரம் மமக்காரம் தொலையணும், காமக்ரோதங்கள் தொலையணும்னு பிரார்த்திக்க மாட்டோமா? ஏன்னா அந்த தீயது தொலைந்தாத்தானே நமக்கு நல்லதே ஏற்படும். இதை யாரும் கேட்பார்கள். நீர் நுமது என்னிவை வேறு முதல் மாய்த்து இறை சேர் மின் உயிர்கதன் நேர் நிறை இல்லே. ஆழ்வார், நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். முதல் 10 2ஆம் திருவாய்மொழி, வீடுமின் முற்றவும் வீடு செய்து உயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே மின்னின் நிலையில மண்ணுயிராக்ககள் என்னுமிடத்திற உள்ளுமின் நீரே நீர் நுமது என்னிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் நீர் நுமது. அகங்காரம் மமக்காரம், அகங்காரம் மமக்காரம் தான் உங்களுக்கு பெரிய விரோதி. அதுதான் தீங்கு, வியாதி விரோதி அல்ல. நமக்கு மனோவியாதி விரோதி அல்ல, விரோதி அகங்காரம் மமக்காரம். அந்த 2ஐயும் தொலையுங்கோள். நீர் நுமதென்னிவை வேறு முதல் மாய்த்து இறை சேர்மின்
பகவானுடைய திருவடித்தாமர்களை பற்றுங்கோள் என்று நம்மாழ்வார் உபதேசிக்கிறார். அப்ப அகங்கார மமகாரம் தொலையறது, காமக்ரோதங்கள் தொலையறது, இது முதலானவைகள் தான் தீங்கின்றி நாடெல்லாம். அப்ப இந்த தீங்குகள் போகணும்னா என்ன செய்ய வேண்டும்? நாம சங்கீர்த்தனம், பேர் பாடுதல் தான் அதற்கும் வழி. பகவானுடைய பேரை பாடினா அகங்கார மமகாரம் தொலைஞ்சு போயிடுமான்னா அந்த பேர்ல இருக்கிற அர்த்தம் புரிய புரிய நிச்சயமாவே தொலைஞ்சு போடும். ஏன்னா திருநாமங்கள்ல சொல்லியிருக்கிறதே அவன் சுவாமி அவன் சுவாமி அவன் சுவாமி. நீ அவனுக்கு தாசன் 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 அது சொல்லிட்டு இருக்கிறச்சே 4 தரம் திரும்ப திரும்ப சொன்னா அதனுடைய அர்த்தம் புரிஞ்சு போயிடாதா? அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ சஹஸ்ரநாமம் சொல்லிடுறோம், வாஸ்தவம் சொன்னதே எல்லா பலத்தையுமே கொடுத்துரும், குறவில்லை. ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுட்டா ஸ்வரூப ஞானம் நன்றாக மலரும். இன்னென்ன திருநாம இன்னென்ன குணத்தை சொல்றது. யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனா ரிஷபி பரிகீதானி தானி பக்ஷாமி பூதையே. பீஷ்மாச்சாரியர் தெரிவிக்கிறார், ஒன்னொன்னும் கௌணானி குணத்தை சொல்றதுக்கு தான் ஒரு நாமம். எதுக்கு 1000 திருநாமம்? ஒன்னே ஒன்று இருந்திருந்தா போறாதா? நம்ம சுலபமா சஹஸ்ரநாமம் சொல்லியிருப்போம், ஏகநாமம் சொல்லியிருப்போம், சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்க மாட்டோம். ஒரே ஒரு நாமம் தான் இருந்ததுன்னா அப்போ ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போயிருப்போம். 1000 எதுக்குன்னா அத்தனை குணங்கள் பகவானிடத்திலே உள்ளன. ஒரு குணத்தை சொல்றதுக்கு ஒரு நாமம்னு வச்சுட்டா கூட 1000 குணத்துக்கு 1000 நாமம். எண்ணிறந்த குணங்கள், ஆனா 1000ஆவது சொல்லணுங்கிறதுக்காக பீஷ்மாச்சாரியர் தெரிவித்தார். அப்ப குணத்தை நினைக்க நினைக்க நமக்கு அகங்காரம் தொலைஞ்சுடனும் மமகாரம் தொலைஞ்சுடனும் நான் அவனுக்கு சொத்து என்று நாடு தீங்கின்றி போதல், அகங்கார மமகாரம் தொலைத்தல். அப்ப மும்மாரி பொழித்தல். இந்த மும்மாரியை பத்தி ஆண்டாள் சொல்லலை. இந்த மும்மாரி எப்படியுமே பொழியும். நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வசந்த காரியத்தை பண்றபடி பண்ணிட்டு இருந்தா சாமானியங்கள்லாம் தன்னடையே நடந்துட்டே இருக்கும். சாமானியத்துக்காக நாம முயற்சி எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா சாமானியெல்லாம் நடக்கலையேன்னா வசந்ததை விட்டுட்டோம். அதனாலதான் இது நடக்க மாட்டேங்கிறது. எத்தை நாம பண்ணிட்டு இருக்கணுமோ அதை ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தோம்னால் இவைகளுக்கு ஓர் குறை வரவே வராது. ஆக மும்மாரி பொழிதல் என்னால் 3 ஞானம் நமக்கு ஏற்படுதல். அப்ப அஜ்ஞானம் தொலைதல், அகங்கார மமகாரம் தொலைதலை நாடெல்லாம் தீங்கின்றின்னு அனிஷ்ட நிவர்த்தி சொல்லிட்டா. இப்ப நமக்கு மும்மாரி பொழிய வேண்டும் இல்லையோ, அது ஞானம் வருதல், நல்லது கிடைத்தல். அதாவது அனன்யார்க்க சேஷத்துவ, அனன்ய சரணத்துவ, அனன்ய போக்கியத்துவங்களாகிற 3 ஞானம் பெறுதல். இந்த 3 ஒரு ஜீவாத்மாவுக்கு வந்தாதான் மேற்கொண்டு மோட்சத்துக்கு மார்க்கமே. அனன்யார்க்க சேஷத்துவம், சேஷத்துவம் அடிமைத்தனம். அந்யார்க சேஷத்துவம் மற்றொருத்தருக்கு அடிமைப்பட்டிருத்தல். அனன்யார்க சேஷத்துவம் பகவானை தவிர மற்றொருத்தருக்கு அடிமைப்படாமல் இருத்தல். இது முதல் தேவை. 3 தரம் மழை பொழிய போறது. இப்போ முதல் மழை அனன்யார்க சேஷத்துவம், 2ஆம் மழை அனன்ய சரணத்துவம். இன்னொருத்தருடைய திருவடிகள் உபாயம் புகழ்ங்கிற எண்ணம் தொலைந்து பகவான் திருவடிகளே உபாயம். இது அனன்ய சரணத்துவம். உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன் என்று ஆழ்வார் தெரிவித்தா போலே ஒன்னத்தவர் மற்றொத்தர் திருவடிகளில் நாம பற்ற போறதில்லை. இது 2வது மழை. 3வது மழை அனன்ய போக்கியத்துவம். சரி, எதை அனுபவிக்க போறோம்? பகவான் திருவடிகளையே பிடிச்சுனுட்டோம், அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார். எதை அனுபவிக்க போகிறோம்? எதை கேட்க போகிறோம்? ஐஸ்வர்யத்தை அல்ல, கைவல்யத்தை அல்ல, உன் திருவடிகளில் கைங்கரியத்தையே பிரார்த்திக்கிறோம், உன் அனுபவத்தையே பிரார்த்திக்கிறோம். அனன்ய போக்கியத்துவம். போக்கியத்துவம்னா இனிமைக்கு உகப்பாக இருத்தலோ இல்லையோ, இனிமையா ஒன்னு அனுபவிக்கிறோம். சக்கரமங்கள் போக்கியமா இருக்குன்னுவா, அப்படின்னா போக்கியம்னா இனிமையா இருக்குன்னு அர்த்தம். அதை போல பகவான் தான் இனியவன், அவனுக்கு கைங்கரியம் பண்ணுகிற அவனுடைய அனுபவமே போக்கியம். அப்ப இந்த 3 நமக்கு ஏற்பட வேண்டும். அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம். பெருமானுக்கே அடிமை நான், ஆகையால் அவன் திருவடிகளே உபாயம், அதை செய்து அவன் கைங்கரியமே புருஷார்த்தம். இந்த 3 தான் நமக்கு கிடைக்க வேண்டிய இஷ்டம். இந்த இஷ்டம் கிடைக்கிறதான் மும்மாரி பெய்துன்னு ஆண்டாள் சாதித்தாள். அப்ப அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்திங்கிறது சாதாரண நிலையிலையும் பார்த்துக்கலாம். அது வியாதி தொலைகிறது, பணம் கிடைக்கிறது, இது இத்தோட போச்சு. ஆனா உயர்ந்த நிலையில பார்த்தோம்னா அகங்கார மமகார காமக்ரோதங்கள் தொலைந்து அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவங்களாகிற ஞானம் ஏற்படுதல். அத்தை இங்கே சொல்லுகிறாள்னுட்டா இப்போ ஒரு குறையும் இல்லை பாருங்க. ஏன்னா இது உயர்ந்த அர்த்தத்தை பத்தி சொல்றது இல்லையோ. இந்த அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் இழுத்து பார்த்தோம்னா, சரி இந்த அர்த்தம் கிடைக்கணும்னா யார் கொடுப்பார்கள்? மாதம் மும்மாரி பெய்து, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து, ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். நன்னா பொழியணும், நல்ல சமிருத்தி ஏற்படணும். இதெல்லாம் ஆறு கொடுக்க போறாருன்னா வள்ளல் பெரும் பசுக்கள் கொடுப்பார்கள். நீங்காத செல்வம் நிறைந்து, அந்த பசுக்கள் கொடுக்கிற நீங்காத செல்வம்னால் நீங்காத செல்வம் மோட்சானந்தம்னு வச்சுப்போம். பகவத் அனுபவம்னு கொண்டாள். அப்ப யாரு பகவத் அனுபவத்தை கொடுக்கணும்? பசு பால் கொடுக்க போறது. அதே போல பகவத் அனுபவத்தை
ஆச்சாரியர்கள் தானே கொடுக்க போறார்கள். அதனால நீங்காத செல்வம் நிறைந்துன்னு சொன்னது ஆச்சாரிய அனுகிரகத்தாலே பகவத் அனுபவம் நிறைவதை சொல்லுகிறாள். அப்படி அவர் தான் கொடுக்கணுமா பகவான்? என்ன ஆண்டாள் சம்பிரதாயம் அப்படித்தான். விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்லபரிசு வருவிப்பரேல் அது காண்டும். நாச்சியார் திருமொழியில தெரிவிக்கிறார், எங்க தகப்பனார் பெரியாழ்வார் பார்த்து போய் வடபெருங்கோயிலுடையான பற்றுன்னு சொன்னார். பற்றினேன், இல்லைன்னா இவனை யாருன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. திரிபுராதேவி யாருன்னு ஒருத்தி இருந்தாள். அவர் ராமானுஷருடைய சச்சிஷ்யை. அவரிடத்துல போய் கேட்டாளா, நீங்கள்லாம் போய் பெருமாள் பெருமாள்னு விழுந்திருக்கீளே, எப்படி உங்களுக்கு தெரியும்? சாஸ்திரம் கற்றீர்களா? இதிகாச புராணம் சொல்லித்தா? இவன் தான் பரதேவத்தை, இவர் தான் மோட்சம் கொடுப்பர்னு தெரிஞ்சுன்னு தானே போனீர்கள் அப்படின்னு திரிபுராதேவியாரை போய் கேட்டிருக்கா. அவ பதில் சொன்னா, நானும் பெண்ணாக பிறந்தோம், சாஸ்திர ஞானம் நமக்கு கிடையாது, அதுல யோக்கியத்தை கூட எனக்கு கிடையாது. ஆனா நான் ஏன் தெரியுமா இந்த பகவானை பத்தின்னு இருக்கேன்? ராமானுஷர் பார்த்து இவன் காலில் விழுன்னு சொன்னார், விழுந்திருக்கேன். நாளைக்கே அவர் மாற்றி வேற தேவத்தையை காட்டி காலில் விழுன்னு சொன்னா விழுவேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியுமே தவிர, ஆச்சாரியன் காட்டி கொடுக்க பகவானை பற்றுகிறோமே தவிர நாம் நேரே பெற்றுவதே இல்லை. அதனாலதான் வள்ளல் பெரும் பசுக்கள், இந்த பெரும் பசுக்கள் தான் நீங்காத செல்வத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். பசுக்களாறு நாதமுனி தொடக்கமாக நம் தேசிகனை அல்லால் மற்ற பேருக்கு தெரிய போகிறதா? நாதமுனிகள் உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள் ஆள வந்தார், பெரிய நம்பிகள் பெருமானார், எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளையன்னு இந்த குரு பரம்பரை முழுக்கத்தான் அந்த பசுக்கள். அந்த பசுக்கள் தான் நமக்கு மோட்சமாகிற சாம்ராஜ்யத்தையே பெற்றுக் கொடுக்கும் என்பது உயர்ந்த அர்த்தம். இந்த அர்த்தத்திலே பின்னாடி கீழே இருக்கிறது மட்டும் மாறவே இல்லை பாருங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடிங்கிற பல்லாண்டு மட்டும் அப்படியே தான் இருக்கு. அது சாதாரணனுக்கு அவ்வளவுதான், உயர்ந்தவனுக்கு அவ்வளவுதான். பல்லாண்டு பாடுதல்ங்கிறது என்றும் மாறாது. அது பெரியாழ்வாரும் ஆண்டாளும் காட்டி கொடுக்கிற சம்பிரதாயம். ஆக இந்த பாசுரத்திலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது, பகவானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும், நாம சங்கீர்த்தனம் பண்ணி. நாம சங்கீர்த்தனம் பண்ணி நம்முடைய அகங்கார மமகாராதி தீங்குகளை தொலைத்து கொள்ள வேணும். நாம சங்கீர்த்தனம் பண்ணி அனன்யார்க சரணத்துவ அனன்யார்க சேஷத்துவ அனன்ய சரணத்துவ அனன்ய போக்கியத்துவங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஆச்சாரிய அனுகிரகத்தாலே நீங்காத செல்வமாகிற பகவத் அனுபவத்தை பெற வேண்டும். ஆக எதுக்கும் இப்ப நாம சங்கீர்த்தனம் உபயோகப்படுறது. இதுலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுனாலும் பண்ணுங்கோ, இதுனாலும் பண்ணுங்கோ, இதுனாலும் பண்ணுங்கோ, இதுனாலும் பண்ணுங்கோ. எதற்கு நாம சங்கீர்த்தனம் உபயோகப்படுமேன்னு நாயனார் தன் வியாக்கியானத்தில் சாதித்தார். அழகிமணவாள பெருமாள் நாயனார் 6000 படி வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையோ. அந்த சுவாமி சொல்றார், கர்மயோகிக்கு நாம சங்கீர்த்தனம் வேணும், ஞான யோகிக்கு நாம சங்கீர்த்தனம் வேணும், பக்தி மார்க்க நிஷ்டனுக்கு நாம சங்கீர்த்தனம் வேண்டும், பிரபன்னனுக்கு நாம சங்கீர்த்தனம் வேணும்னு விட்டார். அது எப்படி சுவாமி? இந்த நாமங்கள் ஒத்தொத்தருக்குமே பண்ணலாம்னா அவாவாளுக்கு எதுக்கு இருக்கும்னா அவனவனுக்கு வெவ்வேற பயனுக்காக இருக்கும். நாம சங்கீர்த்தனம்ங்கிறது எந்த பயணவனா பெற்றுக் கொடுக்கும். கர்மயோகிக்கு முதல்ல கர்மயோகத்தை தொடங்கிறதுக்கு தடங்களா நிறைய பாபங்கள் இருக்கும். அவர் நாம சங்கீர்த்தனம் பண்ணித்தான் பாபங்களை தொலைச்சுட்டு கர்மயோகத்தை தொடங்குறார். அண்ணா மனசுல வாங்கிக்கோங்க. கர்மயோகிக்கு பாபங்களை தொலைப்பதற்காக நாம சங்கீர்த்தனம் பயன்படும். பகவன் நாமங்களை சொன்னால் பாவம் தொலையும். தொலைஞ்சாத்தான் கர்மயோகத்தை ஆரம்பிக்க முடியும். இப்ப நாமெல்லாம் பக்தி மார்க்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். கீதை நன்னா இருக்கு, கர்மயோகம் பண்ணுன்னு கண்ணன் சொல்றார். நம் கடமையை ஆற்று, இதெல்லாரும் ஒன்று எழுதி வச்சுருக்கா. கடமையை ஆற்றுன்னு கண்ணன் சொல்லிட்டார். என்ன கடமையை? கடமைன்னு சொன்னா வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுன்னு வந்து வீடு கட்டுற கடமையேன்னு நினைச்சுடுறோம். அந்த கடமையை ஆற்றுன்னு அவர் சொல்லவே இல்லை. இப்போ அது என்ன, நமக்கு கடமையே இல்லை. அவனவனுக்கு விதிக்கப்பட்ட தர்மம் கடமை, அந்த கடமையை ஆற்றுன்னு சொல்றாரு. தவிர நமக்கு சௌரியமா இருக்கிறதெல்லாம் சிலதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு அர்த்தம் பண்ணிடுவோம். அதுவும் எல்லா இடத்துலையும் ஒன்று தொங்குறது பாருங்க, கீதா சாரம்னு விட்டு 700 ஸ்லோகத்தில் தேடி பார்த்தாலும் அது எங்க இருக்குன்னு தெரியல. அதனாலதான் சாரம்னு விட்டாலும் அது தெரியல. இப்போ என்ன சாரம்னா ஸ்லோகத்தில் இருக்காதுன்னு அர்த்தம்னு புரியல. ஏன்னா கீதா சாரம்னு சொன்னா ஸ்லோகத்தினுடைய தேர்ந்த பொருளா இருக்கணும். ஆனா அதுல பார்த்தா எது நடக்கிறது நடக்காது. இதுல எங்கேயுமே எழுதியிருக்கிறத தெரியல கீதையில. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எது நடக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதுதான் நடக்க போறது, எது நடக்கக்கூடாதுன்னு பகவான் நினைக்கிறானோ அது நடக்க போறது இல்லை. அதனால ஏதோ ஆரோத்தர் எழுதி போட்டுவிட்டா நமக்கு பார்க்கறதுக்கு அது ரொம்ப நன்னா இருந்ததுன்னா இதுதான் கீதையில சொல்லியிருக்கணும். இப்ப அவ எல்லாரும் இது நான் சொன்னதுன்னு அவர் பேரை போட்டிருந்தா தப்பே இல்லை. ஏன்னா யார் வேணா என்ன வேணா லோகத்துல சொல்லலாம், அவளுக்கு அதுக்கு அதிகாரம் உண்டு. இதை இவர் சொல்லிவிட்டு கீதாசாரம்னு போட்டார் பாருங்க, அப்பதான் ஆபத்தே வரும். மணவாளமுனிகள் தன் பாசுரத்தில் தெரிவித்தார், தன்னெஞ்சில் தோற்றினதே சொல்லி இது சுத்த உபதேசவர வார்த்ததென்பர் மூர்க்கராவார். இவனுக்கு தோணினத்தை இவன் சொல்லிவிட்டான், அதை கூட நான் தப்பு சொல்லலை. ஆனா இதைத்தான் எங்க பூர்வாச்சாரியார் மொத்த பேரும் சொல்லியிருக்கான்னு பாருங்க. அப்பதான் நான் குழம்பியே போயிட்டேன். ஏன்னா அப்படின்னு எழுதிவிட்டா அப்ப மிச்ச பேரெல்லாம் ஓ இதுதான் சொல்லியிருக்கா போல் இருக்குன்னு மயங்கறதுக்கு அது காரணமாக சொல்லியும். இவர் சொன்னா இவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்து பத்தலாமா வேண்டாமான்னு நினைச்சு விடுவோம். ஓ கண்ணனே சொல்லியிருக்காராம், அப்ப கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிறார் இல்லையோ. இப்ப வியாசர் ஒன்று சொன்னா கேள்வி கேட்போமா, பராசரர் ஒன்று சொன்னா கேட்போமா, வால்மீகி ஒன்று சொன்னா கேட்குமா? என்ன அவள்லாம் சொன்னதை அப்படியே கேட்டணுங்கிறது நமக்கு தெரியும்.
அதே நேத்திக்கு ஒருத்தர் எனக்கு அறிமுகமானவர் எத்தியான்னு சொன்னா நான் கேட்டுருவேன்னா. அப்ப கர்மயோகி கர்மயோகத்தை தொடங்கணும்னால் தடங்கல் பாபம். அவனுக்கு கர்மயோகத்தை செய்தல் இஷ்ட பிராப்தி, அதற்கு அனிஷ்டம்தான் பாபம். இப்ப நாம சங்கீர்த்தனம் பண்ணார்னு வச்சுங்கோ,